ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிற பொய்யை நம்பாம ரம்யாவை நேராக இனி அந்த சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ரம்யாவும் என்ன பண்ணன்னு தெரியாமல் மழுப்புறாங்க. ஆனால் வேற வழியே இல்லை. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ரம்யாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க கார்த்திக், நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் எங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்துல எப்படி ஒரு சாமியார் வந்ததே இது வரைக்கும் எங்கள் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒருத்தவர் இங்கே இல்லவே இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே கார்த்திக்கு ரம்யா மேலே பயங்கர டவுட் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கவர் எங்கே போனார்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. கார்த்திக்கு ரம்யா மேலே தொடர்ந்து டவுட் வந்துக்கிட்டே இருக்கு. கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவை இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரம்யாவை ஃபாலோ பண்ணுறாரு. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போலிசாமியாரை போய் பார்க்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம கார்த்திக் வாட்ச் பண்ணிடுறாரு. போலிசாமியார்கிட்ட பணத்தை கொடுத்து நீ இங்கேருந்து தயவு செஞ்சு தப்பிச்சு ஓடிடு, உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் அந்த சாமியார்ன்றதை கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான், கார்த்திக் மட்டும் கண்டுபிடிச்சானா கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிக்குவேன், அதனால நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போலிச்சாமியாரும் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு திட்டம் போடுறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி இது எல்லாத்தையும் மறைஞ்சிடுன்னு பார்த்துட்டு சரி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரம்யா தான், ரம்யா எதுக்காக தீபாவை கொல்லணும்னு திட்டம் போடணும், ரம்யாவுக்கு ஏன் இப்படி ஒன்று எண்ணம், எதுக்காக ரம்யா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்துட்டு ரம்யா வந்து இந்த எனக்கு பார்த்தா முதல் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ரம்யா அதை பற்றி நம்மக்கிட்ட எதையுமே சொல்லாமல் இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கார்த்திக் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையுமே ஐடென்டி பண்ணியாராரு. சரி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ரம்யா தான் காரணம் அப்படிங்கிறத சீக்கிரமே வந்துட்டு நம்ம ரம்யா கிட்டையும் தீபா கிட்ட புரிய வைக்கணும். தீபா வந்துட்டு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா நம்மளுடைய ஃப்ரெண்ட், ரம்யா வந்துட்டு நம்மளை முழுசாக நம்புகிறான். ஆனால் ரம்யா சொல்கிற எந்த ஒரு விஷயமே நம்மளை நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு இதை கண்டுபிடிச்சி சொல்லிடணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானையும் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.